கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா மகிழ்விலும் புதிய ஆண்டிற்கான ஆசிருக்காய் காத்திருக்கும் வேளையில் பூலோகம் போற்றும் பூண்டி அன்னையின் பெயரால் பூண்டி அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் லூர்து தொலைக்காட்சியினுடைய பாசத்திற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்று லூக்கா நற்செய்தி 2:20 நாம் வாசிக்கின்றோம். இது தாங்கள் எதிர்பார்த்தவை, வேண்டியவை, தேடினவை கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டோம் என்ற அனுபவத்தின் மகிழ்ச்சியினுடைய திருப்தியினுடைய வெளிப்பாடு. இந்த அனுபவம் இடையர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்கும் உரித்தானது. இந்த ஆசீர் உங்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்க விரும்புகின்றார். இந்த வாக்குறுதியை பெறுவதற்கு இந்த இடையர்கள் தாங்கள் சொல்லப்பட்டதுவாறே, வானதூதர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுவாறே சென்று குழந்தை இயேசுவை தாய் மரியாவோடும் அவருடைய தந்தை யோசேப்போடும் சந்தித்து திரும்பி வருகிற பொழுது இந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் புதிய ஆண்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டாக, நான் எதிர்பார்த்த ஒரு அமைதியை, ஒரு நல்ல உறவை, பாசத்தை, நல்ல உடல் சுகத்தை, என்னுடைய குடும்பத்தில் நான் எதிர்பார்த்த ஒரு உறவை, ஒரு உன்னதமான ஒரு பகிர்வை, அனைத்திற்கும் மேலாக என்னுடைய குடும்பத்தில் மேற்கொள்ளுகிற எல்லா தொழில்களிலும் பணிகளிலும் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று பல்வேறு விதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த கிறிஸ்மஸ் விழா அல்லது புதிய ஆண்டு எனக்கு ஆசி மிகுந்ததாக, நன்மையை கொடுப்பதாக இருக்கும் என்று காத்திருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இதுதான் சொல்லுகின்றார். அவர்களுக்கு சொல்லப்பட்டதுவாறே நிகழ்ந்த இந்த அனுபவம் இன்று உங்களுக்கு முழுமையாக உரித்தாக்க விரும்புகிறேன் என்று இந்த அனுபவத்தை நாம் எதிர்பார்த்த ஆசையை நாம் பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதையெல்லாம் அந்த இடையர்கள் ஒருவேளை வானதூதரனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு ஏதோ கனவு என்று கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டிருந்தாலோ, சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தாலோ இந்த மகிழ்வான ஒரு நிறைவை அவர்கள் அடைந்திருக்க முடியாது. இடையர்கள் வழியாக ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான். நீங்களும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்ற அமைதியை, ஆசிரை, நல்ல உடல் சுகத்தை, உறவை, வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய மெனக்கடல் என்ன என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் நான் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்றவர்கள் வழியாகவோ அமைதியை கொடுக்க விரும்புகின்ற பொழுது, மகிழ்ச்சியை கொடுக்க நினைக்கின்ற பொழுது, அல்லது உடல் சுகத்தை அல்லது குடும்பத்திலே ஒரு உறவை கொடுக்க நான் நினைக்கின்ற பொழுது உங்களுடைய பலகீனங்கள் அதை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை தடையாக இருந்தால் நான் கொடுப்பதை நீங்கள் முழுமையாக பெற இன்று நான் ஆசிக்க விரும்புகின்றேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாகவே உங்களை வளங்களினாலும் அருளினாலும் ஆசியினாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லா நலங்களாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களுக்கு கடந்த கால கஷ்டமான, தேவையில்லாத, தோல்வி நிறைந்த, பயம் நிறைந்த, கசப்பு நிறைந்த அனுபவங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை முழுவதுமாய் மகிழ்ச்சியினாலும் நிறைவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்காக இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று நமக்காக பிறக்க இருக்கின்றார். புதிய ஆண்டிலும் ஆண்டவர் இந்த உத்தரவாதத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். இதை நாம் அனைவரும் மன நிறைவோடும் எதிர்பார்ப்போடும் ஒரு ஜெப உணர்வோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய முழு ஒத்துழைப்போடும் பெறுவதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது இந்த அனுபவம் கண்டிப்பாக நமதாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் பூண்டி மாதா பெயராலும் நம்முடைய இறையடியார் பாசத்திற்குரிய தந்தை லூர்து சேவியர் பெயராலும் எனது ஜெபம் நிறைந்த கிறிஸ்மஸ்
ஆசி மிகுந்த புத்தாண்டு வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன்.